நம்ம பார்க்க போறது டெரிவேஷன். என்ன டெரிவேஷன்னா டெல்டா வந்து எப்படி நம்ம ஸ்டாரா மாத்த போறோம். சரி, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு தேவையான டெரிவேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் 10 மார்க் டெரிவேஷன் இருக்குன்னு இண்டிவிஜுவல் 10 மார்க்ல கேட்பாங்க. என்ன டெரிவேஷன்னா டெல்டா ஸ்டார் மாத்த போறோம். எப்படி அப்படின்னா டெல்டாவோட டயக்ராம் பாரு. நமக்கு என்ன 3 கார்னர்ஸ் கிடைச்சிருக்கு. 1 2 3ல 3 கார்னர்ஸ் புதுசா என்ன கொடுத்திருக்கோம், ரெசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்கோம். 1க்கு 2 கிலோ ரெசிஸ்டன்ஸ் R12, 2க்கு 3 கிலோ வருது R23, 1க்கு 3க்கு 3க்கு 1 கிலோ வருது R3 வந்து ரெசிஸ்டன்ஸ். நம்ம எடுக்கக்கூடிய டெல்டாவை என்ன பண்ண போறோம், இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ் R1 R2 R3 மாத்த போறோம். நம்ம ஸ்டார் பண்ணினாச்சு மூணு கார்னர்ல ரெசிஸ்டன்ஸா கிடைச்சிருக்கு. நம்ம எப்படி பண்ண போறோம்னா நம்ம எடுத்துட்ட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படினா ரெசிஸ்டன்ஸ் between points 1 and 2 in delta. 1க்கும் 2க்கும் இடையே உள்ள பாயிண்ட் R12 ஆனது. சரி, ரெசிஸ்டன்ஸ் between points 1 and 2 in delta னா டெல்டாவுல பாயிண்ட் 1க்கு 2க்கு இடையே உள்ளது என்னது R12 ரெசிஸ்டன்ஸ் சமம். சரி, ஈக்குவல் டு இருக்கு ரெசிஸ்டன்ஸ் between points 1 and 2 in star. அதே மாதிரி 1க்கும் 2க்கும் ஸ்டார் மோஷன் 1க்கும் 2க்கும் இடையே உள்ள ரெசிஸ்டன்ஸ்க்கு சமமா இருக்கும். சரி, 1 2 என்ன இருக்கு R1 R2 ரெண்டு ரெசிஸ்டன்ஸ்க்கு R12 ங்கிறது சமமா இருக்கும். அப்படிதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இப்போ நம்ம டெல்டாவை எடுத்துட்டோம் அப்படினா இந்த சமன்பாடு நம்ம கொண்டு வரணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டெல்டால 1 2 தான் பாயிண்ட் எடுத்துக்கணும். 1 2 ல கூடிய ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கு R12. R1 in delta R12 is parallel with R23 and R31. எப்படி சார் parallel இருக்கு அப்படினா இங்க பாரு டெல்டா கனெக்ஷன் எப்படி போடு, இதான் கிடைச்சது டெல்டா கனெக்ஷன். நம்ம சப்ளை கொடுப்போம், நம்ம எப்படி கொடுப்போம், இது ரெண்டு எண்ட் கொடுப்போம். இதான் டெல்டா கனெக்ஷன் 1 2, இது 3, இது R12 நம்ம வச்சிருக்கோம், இது R23 R31. இப்போ நான் சப்ளை கொடுக்கிறேன் அப்படினா 1க்கு 2 கடையில தான் கொடுப்போம். இந்த இடத்துல ஒரு பென் நான் உள்ள கொடுப்பேன், இந்த இடத்துல ஒரு பென் நான் உள்ள கொடுப்பேன். சரி, கொடுத்தா எனக்கு என்ன ஆகும், இந்த வழியா 1க்கு அப்படியே நான் சப்ளை கொடுத்தனா எனக்கு கனெக்ஷன் R13 க்கும் பிரியும் R12 க்கும் பிரியும். சோ அப்ப என்ன, இந்த இடத்துல கனெக்ஷன் வந்து ரெண்டா பிரியுது. என்ன கனெக்ஷன், parallel கனெக்ஷன். இப்போ நான் இதே ரெண்டாவது பாயிண்ட்ல கொடுத்தா அப்ப என்ன ஆகும், ரெண்டு கனெக்ட் என்ன ஆகும், இன்னொரு கனெக்ஷன் போகும், இந்த சைடு ஒரு சப்ளை பிரியும். சோ இந்த இடத்துல கொடுத்தாலும் என்ன ஆகுது, கனெக்ஷன் ரெண்டா பிரியுது. சோ என்ன பண்ணுவோம், பாயிண்ட் 1க்கு 2 கிலோ வெயிட் கொடுத்தா என்ன ஆகும், கனெக்ஷன் ரெண்டா பிரியுது. சோ R12 வந்து parallel. சோ இப்போ இதே R12 இல்லாம இருந்தது அப்படினா என்ன ஆகும், நான் கொடுக்கிற சப்ளை போகும், உள்ள போகும், நேரா இப்படி இது இல்லாம என்ன ஆகும், நேரா உள்ள வரும், உள்ள நேரா இந்த சைடு போகும். சோ அப்ப என்ன ஆகுது, எங்க பிரியா போறா என்னது R13 மற்றும் R23 என்ன இருக்கு, சீரியஸ் கனெக்ஷனா இருக்கு. இப்போ இது R1 இருக்கும்போது என்ன ஆகுது, parallel இருக்கு. இப்போ R1 இல்லாம இருந்தது அப்ப என்ன அர்த்தம், கனெக்ஷன் சீரியஸா இருக்கு. சோ அப்ப என்ன பண்ண போறேன், இந்த ரெசிஸ்டன்ஸ் சீரியஸா இருக்கு, நம்ம நல்லா தெரியும். இந்த ரெசிஸ்டன்ஸ் இல்ல அப்படினா இது வந்து சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம எப்படி மாத்தணும் அப்படினா பாரு, சீரியஸா என்ன ஃபார்முலா நமக்கு R R1 R2 நமக்கு தெரியும். சோ என்ன பண்றோம், R1 R23 ஆகும், R2 R3 எடுத்து என்ன பண்ணுவோம், R வந்து R12 R23 னு வரும். சரி, ரெண்டு என்ன பண்றோம், ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸா மாத்திட்டா. இப்ப அந்த டயக்ராம் போட்டா என்ன ஆகும், நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடியது ரெசிஸ்டன்ஸ் சேர்ந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன வரும் R12 R23. சரியா? சோ இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம வச்சோம். சரி, இதெல்லாம் வரும் R23 R31 வந்தாங்க. சரி, மீதி ரெசிஸ்டன்ஸ் இந்த சேர்ந்த ரெசிஸ்டன்ஸ் ஒண்ணா மாத்தியாச்சு. சோ அதான் டயக்ராம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம கிளியர் இன்க்ளூட் ரெசிஸ்டன்ஸ் அது R12. சரி, இப்போ என்ன நமக்கு கனெக்ஷன் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒண்ணா சேர்ந்து R31 R23 மாறிச்சு. நம்ம போட வேண்டிய ரெசிஸ்டன்ஸ் R12. இத நம்ம பாயிண்ட் 1, இது 2, இது 3. சரி, இப்போ இதற்கு சப்ளை என்ன ஆகுது, கரண்ட் ரெண்டா பிரியும். சோ இது என்ன கனெக்ஷன், parallel connection. parallel connection என்ன ஃபார்முலா நமக்கு தான் தெரியும், parallel இருந்தது அப்படினா R R1 R2 R1 R2 நம்மளோட ஃபார்முலா. சரி, இப்போ நம்ம parallel ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படினா இந்த R1 அப்படிங்கிறது R12 னு எடுத்துப்போம். R2 ல R23 R31 ரெண்டு சேர்ந்து என்ன பண்ணோம், ஒரு ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்க போறோம். சரி பாரு, R என்ன எடுத்துறோம், R12 parallel. சரி, இங்க என்ன பெருக்கல் பண்ணனும், பெருக்கல் நம்ம மீதி உள்ள ரெசிஸ்டன்ஸ் R23 R31 ரெசிஸ்டன்ஸ் சேர்த்து நம்ம ரெண்டு சேர்த்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்றோம், R1 R2 டிவைட் பை R12 R23 R31. சரியா, ஈக்குவேஷன் 1. இது தெளிவா புரிஞ்சா அடுத்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண முடியும். ஏதாவது டவுட் இருந்தா மெசேஜ் பண்ணு.
சரியா இது ஸ்டார் கனெக்ஷன் இதே மாதிரி இன் ஸ்டார் கனெக்ஷன் என்ன பண்ணலாம் 0.1 and 2 0.1 and 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டார்ல 0.1 என்னது இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் நெக்ஸ்ட் இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏன்னா மூணு பத்தி சொல்லவே இல்லை சோ இது R1 இது R2 இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் சோ என்ன ரெண்டு கனெக்ஷன் நம்ம சீரிஸ் கனெக்ஷன் சோ சீரிஸ் ஃபார்முலா R R1 R2 இது நமக்கு ஈக்குவேஷன் 2 நம்ம ஃபார்ம் 1 and 2 ரெண்டுமே சமம் பண்ண போறோம் அதான் நம்ம கண்டிஷன் சமம் என்ன வரும் அப்படினா சரி இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சமம் பண்ணோம் அப்படினா ஸ்டார் R1 R2 equal to நாங்க என்ன இருக்கு R12 ஃப்ரெண்ட்ஸ் R23 plus R31 divided by R12 plus R23 plus R31 சரியா தெளிவா என்ன பாரு எப்படி இந்த ஈக்குவேஷன் வந்துச்சு அப்படினா நம்ம எடுத்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ரெசிஸ்டன்ஸ் between points 1 and 2 in delta delta means point 1 க்கு 2 கிடைச்ச ஈக்குவேஷன் தான் R R12 into R23 plus R31 divided by R12 plus R23 plus R31 ஈக்குவேஷன் கிடைச்சது இதே ஸ்டார்ல போட்டா அப்படினா பாயிண்ட் 1 2 ரெண்டு ரெசிஸ்டன்ஸா அப்படினா நம்ம சீரிஸ்ல கூட்டிக்கலாம் சோ அந்த ஈக்குவேஷன் சமம் பண்ணா அப்படினா R1 plus R2 is equal to R12 into R23 plus R31 divided by R12 plus R23 plus R31 இத என்ன பண்ணலாம் நம்ம பிரீஃபா எழுதணும் அப்ப என்ன பண்ணலாம் சரி R1 plus R2 அப்படி ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம் ஒண்ணு நம்ம பெருக்கல் இருக்கு பெருக்கி தனித்தனியா எழுது R12 R23 plus R12 R31 divided by R12 plus R23 plus R31 சரி இத நம்ம என்னது மூணாவது ஈக்குவேஷன் P சரியா எப்படி கொண்டு வந்தா அப்படினா என்ன பண்றோம் உள்ள நம்ம என்ன ரெண்டையும் நம்ம பெருக்க போறோம் R12 into R23 plus R12 3ங்கறத ஈக்குவேஷன் பெருக்கி இருக்கோம் சிமிலர்லி இப்போ என்ன பண்ணலாம் இந்த ரெண்டு பாயிண்ட் R1 ரெண்டுங்கற பாயிண்ட் தான் நமக்கு ரிசல்ட் என்ன கிடைச்சது அதே மாதிரி 1 ரெண்டுங்கற பாயிண்ட்ல R1 R2 ஈக்குவேஷன் கிட்ட வந்துச்சு இந்த சைடு இந்த பாயிண்ட் எடுத்துட்டா அப்படினா வரும் R1 இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டா நமக்கு மீதி ஈக்குவேஷன் சீரியஸா இருக்கும் இதே போல சிமிலர்லி இதே போல் சரியா பாயிண்ட் 2 and 3 எடுத்துட்டோம் அப்படினா இப்போ 1 and 2 எடுத்துட்டாங்க பாயிண்ட் 2 and 3 எடுத்துட்டா அப்படினா ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் ஆகும்னா R2 plus R3 is equal to R23 R31 plus R23 R12 divided by R12 plus R23 plus R31 வரும் சரி டவுன் புரியலனா தெளிவா கேக்குறா தம்பி எப்படி வந்துச்சு அப்படினா சரியா இந்த எக்ஸாம் நான் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படினா சரியா இங்க நம்ம எந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோமோ R1 ரெண்டுங்கற பாயிண்ட் எடுத்துட்டோமா சொல்ல மாட்டோம் R1 plus R2 எடுத்து ரெண்டு என்ன பண்ணனும் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கூட்டணும் அப்படினா இங்க எந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து வரும் வெளிய வரும் மீதி ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரியஸா இருக்கும் இதான் நம்ம கண்டிஷன் எடுத்த ரெசிஸ்டன்ஸ் வெளிய வரும் மீதி ரெசிஸ்டன்ஸ் சீரியஸா ஆட் பண்ணா உள்ள போடுவோம் சோ அத எப்படி சொல்றேன்னா வரும் R12 R23 plus R12 R31 எடுத்த ரெசிஸ்டன்ஸ் வெளிய இருக்கும் சோ இந்த மெட்டீரியல் ரெசிஸ்டன்ஸ் என்னது 2 1 3 அப்ப என்ன வரும் ரெண்டுமே R23 R31 plus R23 R12 divided by R12 plus R23 plus R31 அப்ப என்ன பண்ணுவோம் மூணு ஒண்ணு எடுத்து நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி அதே மாதிரி points 3 and 1 point 3 and 1 ன்னு எடுத்துக்கிட்ட அப்படின்னா நமக்கு எப்படி வரும் அப்ப என்ன வரும் R3 plus R1 எடுத்துக்கிட்ட ரெண்டு பாயிண்ட்மே இந்த சைடு இருக்கும் equal to R31 இதுக்கு என்ன வரும் R12 plus R31 R23 divided by R12 plus R23 plus R31 இது என்ன சரி 3 4 இது நமக்கு அஞ்சாவது ஈக்குவேஷன் சரி இந்த ஈக்குவேஷன் நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படினா நெக்ஸ்ட் நம்ம ஆட் தான் பண்ணப் போறோம் என்ன ஈக்குவேஷன் அப்படினா 3 plus 4
plus 5 இந்த மூணு ஈக்குவேஷன் புட்னாக்கு ஈக்குவேஷன் முடிஞ்சிராங்கனே சரியா மூணு ஈக்குவேஷன் பாரு லெஃப்ட் சைடு மாதிரி என்ன லெஃப்ட் சைடு இருக்கு r1 r2 r2 r3 r3 r4 அது மாதிரி நம்ம புட்டு r1 r2 plus r2 r3 plus r3 r1 சரி இப்போ என்ன லெஃப்ட் சைடு நம்ம புட்டியாச்சு சரியா ஈக்குவல் டு இந்த சைடு நம்ம புட்டு பாரு மூணு ஈக்குவேஷன் அடியில வந்து சமமா இருக்கும் r12 plus r23 plus r31 என்ன பண்ணுவாங்க அடிமான சமமா இருந்தா மேல இருக்க மட்டும் கூட்டினா போதும் வேற என்ன இருக்குன்னு பாரு ஃபர்ஸ்ட் இருக்கிறது r12 r23 plus r12 r31 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷன்ல r2331 r23 r31 plus r2312 ரெண்டாவது ஈக்குவேஷன் மூணாவது ஈக்குவேஷன் பாரு r31 r12 plus r31 r23 சரி இந்த மாதிரி வந்து என்ன பண்ணலாம் சமமா இருக்கறனால நம்ம ரெண்டு தடவை கூட்டலாம் இந்த மாதிரி ஒரு r1 ரெண்டாவது r1 அப்ப என்னது ரெண்டாவது நமக்கு கிடைக்குது சோ r2 பாரு இங்க ஒரு r2 இங்க ஒரு r2 நெக்ஸ்ட் r3 இங்க ஒரு r3 அப்ப எத்தனை இருக்கு எல்லாமே நமக்கு ரெண்டு ரெண்டு தடவை இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் ரெண்டை காமனா வெளியே எடுத்துட்டோம் அப்படினா r1 r2 r3 வரும் ஈக்குவல் டு கீழ இதெல்லாம் இந்த சேஞ்ச் பண்ணறதுனா அப்படியே எழுதுறேன் r12 r23 r31 இப்போ மேல எழுதலாமா இந்த பாரு r12 23 டிக் பண்ணி கமெண்ட் தெரிய பாரு 1 2 2 3 எங்க இருக்கு பாரு இங்க இருக்கு r12 r23 அப்ப இது ரெண்டு நமக்கு ரெண்டு தடவை இருக்கு அதே மாதிரி r12 31 நமக்கு இதுக்கு நேராவே நமக்கு இங்க இருக்கு நெக்ஸ்ட் r2331 r3123 இது ரெண்டு நமக்கு ரெண்டு தடவை எல்லாமே நமக்கு ரெண்டு ரெண்டு வெளியே எடுத்து என்ன பண்றோம் ரெண்டு மீதி என்ன பண்றோம் r1223 plus r2331 plus r31 r12 சரி அப்படியே அப்ப இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு புள்ளி நம்ம கூட்டும்போது இப்ப என்ன பண்ணலாம் ரெண்டு சைடு என்ன இருக்கு ரெண்டு காமனா இருக்கு அப்ப என்ன பண்ணலாம் நம்ம ரெண்டு அடிச்சிடலாம் படிக்கலாம் பாரு நான் ரெண்டு என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணிட்டேன் இப்போ ரெண்டு இருக்கு இந்த ரெண்டு அடிச்சிட்டா நான் கேட்ட ஈக்குவேஷன் r1 r2 r3 equal to r12 r23 plus r23 r31 plus r31 r12 divided by r12 plus r23 plus r31 equation 6 சரி இந்த மாதிரி விஷயம் வரணும் ஏதாவது டவுட் தான் சொல்லு r31 சரியா இது கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படினா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மைனஸ் தான் பண்ண போறோம் சரி அப்ப கிடைச்ச ஆறாவது ஈக்குவேஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம் ஃபைனல் ஈக்குவேஷன் வேணும் அப்படினா 6 ஈக்குவேஷன் -5 போடும் சரி அப்ப அஞ்சாவது ஈக்குவேஷன் என்னன்னு தெரியும் ஆர்எச் என்னன்னு தெரியும் சரி ரெண்டு எடுத்து எழுது ஆர்எச் எங்க இருக்கு அப்படினா r1 r2 r3 equal to r12 r23 plus r23 r31 plus r31 r12 divided by r12 plus r23 plus r31 reduction இது ஆறாவது ஈக்குவேஷன்ல minus அஞ்சாவது ஈக்குவேஷன் நமக்கு அஞ்சாவது ஈக்குவேஷன் என்ன இருக்கு நமக்கு r3 plus r1 equal to கீழ நம்ம சமமா இருக்கும் so r12 plus r23 plus r31 மேல இருக்குன்னா r31
R12 plus R31 R23 சரி அப்ப என்ன பண்ண போறோம் மைனஸ் தான் பண்ண போறோம் காமன் நம்பர்ல இருந்து அடிச்சு சரி அத நம்ம என்ன இருக்கு R3 இருக்கு R3 அடிச்சு R1 இருக்கு R1 அடிச்சு சோ அப்ப மீதி இங்க என்ன இருக்கு R2 2 சரி என்ன பண்ணுவோம் இந்த சைடு மைனஸ் பண்ண என்ன பண்ணுவோம் அடிமான சமமா மேல இருக்கிறது கழிச்சா போதும் சோ அடிமான சமமா இருக்கு R12 plus R23 plus R31 இப்போ என்ன பண்றோம் மேல இருக்கிறது நம்ம கழிக்க போறோம் கழிக்க என்ன பண்ணுவோம் சமமா அடிச்சிடு R31 R12 31 12 அடிச்சாச்சு மீதி என்ன இருக்கு R31 23 31 23 23 31 அப்ப மீதி என்ன இருக்கு R12 R23 சரி இதான் வந்து ஏழாவது ஈக்குவேஷன் இதான் வந்து ஃபைனல் ஈக்குவேஷன் R2 நமக்கு வேணும் அப்படினா பண்ணலாம் R12 R23 divided by R12 plus R23 plus R31 இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிச்சு இதே மாதிரி என்ன பண்ணலாம் சிமிலர்லி போட்டு ஒவ்வொரு ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியும் நெக்ஸ்ட் ஸ்டெப் போறோம் பாரு R minus 4 நம்ம போடுறோம் அப்படினா நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும் பாரு ஆறாவது ஈக்குவேஷன் சரி டைரக்டா சிமிலர்லி போட்டா நமக்கு ஓகே தான் இதே மாதிரி நமக்கு போட தெரியும் அப்படினா சிமிலர்லி R ஐயும் 4 ஐயும் கழிக்கணும் கழிச்சா நமக்கு என்ன வரும் அப்படி பாத்தீங்கன்னா R1 கீழ நமக்கு காமனா வரும் R12 plus R23 plus R31 சரி அப்ப என்ன வரும் R12 R31 இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும் இது நமக்கு எட்டாவது ஈக்குவேஷன் அதே மாதிரி R 3 ன்னு போட்டா அப்படினா R மைனஸ் 3வது ஈக்குவேஷன் போட்டா நமக்கு R2 கிடைச்சா நெக்ஸ்ட் வருது R3 R3 is equal to R32 into R31 divided by R12 plus R23 plus R31 இதானோட ஃபைனல் ஈக்குவேஷன் 7 into 9 தானோட ஃபைனல் ஈக்குவேஷன் சரியா நம்ம பாக்கணும் என்ன பண்ணோம் டெல்டா என்ன வந்துச்சு R12 R23 R31 சரி நம்ம என்ன பண்ணிட்டோம் அதை மைனஸ் 3 பண்ணி R2 R1 மாத்திட்டோம் சரி இதான் வந்து ஸ்டாரோட ஈக்குவேஷன் R2 நம்ம என்ன பண்ணோம் R12 R23 divided by R12 plus R23 plus R31 ஈக்குவேஷன் பயன்படுத்தினா போதும் நெக்ஸ்ட் R1 வேணுமா R12 R31 divided by R12 plus R23 plus R31 R3 வேணுமா R32 divided by R32 into R31 divided by R12 plus R23 plus R31